வணக்க நேயர்களே, இது உங்கள் தமிழ் சிறுதொழில் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு ரூ. 500 முதலீடு இருந்தால் இது வந்து இந்த தொழில் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 500 முதலீட்டில் வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொருளை வந்து எப்படி தயாரிக்கிறது, எவ்வளவு அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேருந்து தயாரிக்கலாம். எப்படி தயாரிக்கிறது, இது எங்கே சப்ளை பண்ணுறது, ஸோ எவ்வளவு லாபம் இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த தொழில் வந்து ரொம்ப ஈஸியான தொழிலுங்க. இன்னொன்று, இது எப்போவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய தொழில். இனி வரும் காலங்களில் டிமாண்ட் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு தொழில் இது. இந்த தொழில் சம்பந்தமான முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னோட சேனலை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற கலர் பட்டன் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேர் ஆகும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போத்த காலத்தில் பார்த்திங்கன்னா டீ கடையில் இருந்து பெரிய வெஜிடபிள் சூப்பர் மார்க்கெட்ஸு, வெஜிடபிளுக்குனே சூப்பர் மார்க்கெட்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் 2 இந்த மாதிரி இருக்குங்க. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு ஏரியாவில் 2 இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே தினம் விற்பனை ஆகக்கூடிய, இல்லை வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் இருந்து வாரத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வாங்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம எப்படி பிஸ்னஸாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது முளைக்கட்டிய பயிருங்க. இது எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொழிலை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த தொழில் ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறனா அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க. அதாவது சின்ன குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அந்த ஹெல்த் கான்சியஸ். காலையில் டைமில் பார்த்திங்கன்னா வாக்கிங்ஸ் நிறையா போகிறது, ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு. இப்போ இருக்கிற எந்திரமயமான அந்த உலகத்தில் வந்து அவங்க ஹெல்த்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு கான்சியஸ்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கான்சியஸ்னஸ், அந்த இதை தான் நம்ம வாய்ப்பாக நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம். அதை வந்து நம்ம பிஸ்னஸை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஆதி காலத்தில் வந்து வீட்டில் இந்த மாதிரி வந்து முளைக்கட்டி பயிர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கமர்ஷியல் உலகமாகி போச்சு. அதனால் நம்ம இதை வந்து வியாபாரமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் நம்ம பிஸ்னஸாக பண்ணுறதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுங்க. ஸோ அதனால் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலையும் இது கம்மி பண்ணும். பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். இன்னொன்று, உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர். ஸோ இந்த மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்குங்க, பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்குங்க, ஃபைபர் உணவுகள் உட்கொள்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இது தேவையாக இருக்குங்க. ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஆரோக்கியமான உணவை, உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை தேடி சாப்பிட எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூலிகையில் இருந்து நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறது. காலையில் மக்கள் போய் அதை வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த முளைக்கட்டிய பயிர் பார்த்திங்கன்னா இப்போது டீ கடையில் இருந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வரைக்கும் இப்போ வந்து இது சப்ளை பண்ணுறாங்க. பட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த தொழில் வந்து நமக்கு வந்து இந்த தொழில் வந்து அதிக போட்டி இல்லாத தொழிலாகவும் நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாகவும் இது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி முளைக்கட்டிய பயிரை தயார் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்ப்போங்க. ஸோ இது பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டிய பாசிப்பயிறு இது பண்ணுறதுக்கு ஓவர் நைட்டில் பாசிப்பயிரை வந்து நம்ம ஊற வைக்கணுங்க. அதாவது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதை எடுத்து ட்ரைன் பண்ணணும். நல்லா தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு மெல்லிய துணி, நல்லா காற்று போகிற மாதிரி மெல்லிய துணி, மஸ்லின் கிளாத்னு சொல்லுவாங்க. ஸோ மெல்லிய துணியில் இந்த வேஷ்டி துணி கூட கரெக்டாக இருக்கும். அந்த துணியில் இந்த மாதிரி கட்டி வச்சிடணுங்க. சரிங்களா? கட்டி வச்சுட்டு பாசிப்பயிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே வந்து நல்லா முளை கட்டி வந்துடும். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சுண்டல் இருந்துச்சுன்னா, அதாவது கருப்பு சுண்டலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது 1 நாள் 2 நாள் வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சுட்டு அதை அடுத்த நாள் திறந்து பாருங்கள். அந்த முளை வந்து கம்மியாக கட்டி இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து இந்த மாதிரி நல்லா முளை கட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும், இப்போ பாசிப்பயிறு, இந்த மாதிரி சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நம்ம வந்து முளைக்கட்டி வைக்கலாம். முளைக்கட்டி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி கடலை வந்து முளைக்கட்டி, இது ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் முளைக்கட்டிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ப்ராசஸ் தான் இதுக்கு எல்லாமே. ஒவ்வொன்றுக்கும் நாள் மட்டும் வேறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அடித்து வச்சு உங்களுக்கு போதுமான அளவு முளைக்கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முளை கட்டுறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சுங்க. பட் அதாவது சின்ன லெவலில் நீங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து இது
யூஸுக்கு வேணா நீங்க வச்சுக்கலாம். பட் கமர்ஷியலா வந்து இது ஒத்து வராதுங்க. இதுக்கு நீங்க பெரிய ஒரு வேட்டியில நீங்க மொத்தமா அந்த கட்டி, அந்த மாரி தொங்க தொங்க விடுறது, இல்ல கட்டி வைக்கிறது அதாங்க கரெக்ட்டா வரும். அதாவது பல்க்கா ஒரு 5 கிலோ, 10 கிலோ அந்த மாரி நீங்க போடும்பொழுது, ஸோ வீட்டுக்கு சின்ன லெவல்ல யூஸ் பண்ணா அந்த மிஷின் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மொள கட்டுனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு, அத ஒரு நாளைக்கு வந்து நீங்க இந்த மாரி காய வைக்கணுங்க. நல்லா ஃபேன் காத்துல உள்ள வெயில் இல்லாம காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் நீங்க பேக்கிங்க்கு தயாராகலாம். இப்ப எப்படிலாம் பேக்கிங் பண்ணலாம்? எங்கெல்லாம் சப்ளை பண்ணலாம்? எவ்வளோ லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம வந்து ஓகேங்க. இப்ப நம்ம பயிர் வகைகள ப்ராசஸ் பண்ணிட்டு எப்படி பேக்கிங் பண்றது? இது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டீ கடையில இந்த மாரி சின்ன சாதாரண பேக்கிங்ல போட்டுட்ருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ஸு, அந்த வெஜிடபிள் மார்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? வெறும் வெஜிடபிள் காய்கறி விக்கிற மார்ட்ஸ் மட்டும் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியால 2 இருக்கும். அந்த மாரி இடங்கள்ல சப்ளை பண்ணும்போது, இந்த மாதிரி சூப்பரா பேக் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஏ லைசென்ஸ் எடுத்து, நீங்க இது ஒரு பெரிய பிசினஸாவே நீங்க பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ். அதாவது எல்லா ஸ்ப்ரவுட்டுமே மிக்ஸ் பண்ணி இது குடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பேக்கிங்ல உங்களுக்கு வந்து நீங்க சூப்பரா பண்ணலாங்க. ஸோ இந்த தொழில நீங்க வீட்ல இருந்து ஒரு குறைந்த முதலீட்ல ஒரு ரூ. 500 நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாசிப்பயிர வாங்குறீங்க, அத வந்து ஊற வைக்கிறீங்க, ஒரு மெல்லிய துணியில கட்டி நீங்க வைக்கிறீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, முளை கட்டிரும். அத பேக் பண்றீங்க. இவ்வளோதாங்க இந்த பிசினஸே. பட் பேக்கிங் அப்படிங்கிறது சின்ன லெவல்ல இந்த அ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டீ கடையில இருந்து மளிகை கடை அந்த மாரி கடைகள போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாரி நீங்க போடலாம். அதே மாரி கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நான் பிராண்டடா பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய பிராண்ட் நேம் ஸ்டிக்கர் போட்டு எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் எடுத்து, அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்ல 50 கிராம், 100 கிராம் கண்டெய்னர்ஸ்ல போட்டு நீங்க விக்கலாம். இதில எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச அந்த டீ கடையில போடுறவர் வந்து ஒரு டீ கடையில கிட்டத்தட்ட ஒரு 15 பாக்கெட் குடுக்குறாரு. ஒரு பாக்கெட் வந்து ரூ. 7 அப்படிங்கிற ரேட்ல குடுக்குறாருங்க. அப்போ ஒரு டீ கடையில மட்டுமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 ரூ. 110க்கு சரக்கு போடுறாரு. அந்த டீ கடைக்காரர் அத ரூ. 10க்கு விக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டீ கடைங்கிறது வெஜிடபிள் வாங்குறதுக்கு கம்மியா வர ஆளுங்க. இதே வெஜிடபிள் மார்க்கெட் அந்த மாரி இடத்துல நீங்க போட்டீங்கன்னா, அதிக பேர் வருவாங்க. அதிக சேல்ஸ் ஆகும். அப்ப லாபம் உங்களுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரூ. 500 முதல்ல போட்டீங்கன்னா, இதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 800 லாபம் வந்து உங்களுக்கு உண்டு இந்த தொழில்ல. சரி, நீங்க எப்படி பண்ணலாம்னா, டீ கடைகள் இந்த மாரி கடைகள போட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாரி பெரிய, பெரிய இடங்கள்ல வாக்கிங் கிளப் அந்த மாரி இடங்கள்லயும் நீங்க ஏத சப்ளை பண்ணலாம். இதுல டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்குங்க. நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்ங்க இது. இந்த தொழில் தகவல் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஒரு சூப்பரான ஒரு சிறு தொழிலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.